ஒரு கொடும் துயரத்தில், கடும் நெரிசலில் சிக்கி மாண்டு போன கொடும் துயரத்தில் பலியானவர்கள் என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட அவர்களின் குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 50,000 வருகிற 11ஆம் தேதி வழங்க உள்ளோம். தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் அதனை மேலும் கூடுதலாக்கி வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம். பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தில் ஒருவருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த கொடுந்துயரில் பலியானவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கடந்து இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், ஆதரவு அமைப்புகள் முயற்சிக்கின்றன. இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. நடிகர் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை. அவரை கைது செய்ய வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தவில்லை. ஆனால் அதற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். அந்த வெளிப்பாடு அவருடைய நடவடிக்கைகளில் இல்லை என்கிற அடிப்படையில்தான் எங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு காவல்துறை நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். அவ்வாறு அணுகிக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிறோம். அருணா ஜெகதீசன் அவர்களின் நீதி அரசர் அவர்களின் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்திருப்பதும், இப்போது காவல் உயரதிகாரி அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருப்பதும் ஆறுதல் அளிக்கிற ஒன்றாக பார்க்கிறோம். இதுபோன்ற நெரிசல் சாவுகள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்கிற படிப்பினையை நாம் பெற வேண்டும். இது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்குமான ஒரு பாடம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.